வணக்கம் என் சொந்தங்களே. 4500 அடிக்கு மேல மல்லிகார்ஜுனர பாக்க போலாமா? நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போற அந்த லொகேஷன் பர்வதமலை. இயற்கை எழில் மிகுந்து ஆபத்தான ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் வேணும் அப்டின்னா, பர்வதமலை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். இங்க அப்படி என்ன ஸ்பெஷல் தானே கேட்கிறீங்க? 4500 அடி ட்ரெக் பண்ணிட்டு, இந்த கோவில்ல நீங்க சிவபெருமானுக்கு உங்க கையால பூஜை பண்ற வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய பாதம் இந்த பர்வதமலையில இருக்கு அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இங்க வர பக்தர்களிடையே இருக்கு. பர்வதமலையில இருக்க சிவபெருமான தரிசிக்க நீங்க 3 வழிநிலைகளா கடக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கட்டுகள், 2 பாறைகள், 3 கடப்பாறை செங்குத்து ஏற்றம். இதெல்லாம் கடந்து நீங்க டாப்க்கு போயிட்டு கோவில்ல இருந்து கீழ பாக்குற வியூவுக்கும் சிவபெருமான தரிசித்த அந்த ஃபீலும் இருக்கு இல்லையா? ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த கோவில்ல காட்சியளிக்கக்கூடிய அந்த மூலவருடைய பெயர் மல்லிகார்ஜுனர். மல்லிகார்ஜுனருக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு. பர்வதமலை போற வழி எல்லாமே குரங்குகளுடைய டார்ச்சர் கண்டிப்பாவே இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த மங்கீஸ் வந்து நம்மளுடைய பேக்ல இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போகுது அப்படின்னா, அங்க கிடைக்காத விஷயம் அதெல்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா நெறைய குரங்குங்க வந்து நம்மளுடைய வாட்டர் பாட்டிலையும் தான் எடுத்துட்டு போகுதுங்க. இதுல இருந்து அங்க தண்ணி பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ போற வழியில குட்டி குட்டி பாண்ட் மாரியான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, போயிட்டு ரிட்டர்ன் வர மக்கள் மீதி இருக்க தண்ணிய அதுல ஊத்திட்டு வந்தாங்க அப்படின்னா, குரங்குகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷனையும் வச்சுட்டு, இந்த வீடியோவ முடிக்கிறேன். பார்ட் 2ல பார்க்கலாம்.